பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள். இன்றைக்கு ஒரு மனுஷனை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பாவத்தில் தான் நம்ம அவங்கள கண்டுபிடிக்க முடியும். என்னதான் அவங்க ஸ்பாவத்தை மறைச்சி வச்சுருந்தாலும் அந்த ஜென்ம ஸ்பாவம் என்ன ஆகும்? வெளிப்படும். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவங்க போல் ஆக்ட் பண்ணுவாங்க, நல்ல உண்மையான ஊழியர்களை போல் நம்மளை வசனத்தை போதித்து நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய இன்டென்ஷன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் வஞ்சிக்கிறவர்களாக, ஏமாற்றுகளாக, நம்மை கேட்டின் வழியில் நடத்துகிறவர்களாக தான் இருப்பார்களே ஒழிய அவர்கள் வாயிலிருந்து சத்தியம் புறப்பட்டு வந்தாலும் அவருடைய இருதயம் கேடு நிறைந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அவருடைய கனிகளினாலே நாம் அறியலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆகவே அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய நடத்தை, அவர்களுடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கணும். ஏதோ பிரசங்க மண்டையில் பிரசங்கித்த உடனே அவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, முழுமையாக நம்பக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே யார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருந்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி என்னதென்று நீங்கள் அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தீங்குக்கு உங்களை விலக்கி ரட்சிப்பார். ஆமென். God bless you.